இன்னைக்கு நம்ம கையில் ரியல்மில இருந்து புதுசாக லான்ச் ஆக போகிற Realme 15T நம்ம கிட்ட இருக்கு. இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே பார்க்குறது ஃபோனோட டிசைன். யாராச்சும் இந்த ஃபோனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஐஃபோன் சொன்னால் நம்புவாங்க. அந்த ஐஃபோன் டிசைனை அப்படியே இங்கே ரெப்ளிகா பண்ணியிருக்கிறாங்க. வெறும் ஜஸ்ட் கேமரா செட்டப் மட்டும் இல்லாமல் சைடில் இருக்க கர்வ்டு எட்ஜஸாக இருக்கட்டும், சென்டர் ஃப்ரேமாக இருக்கட்டும், அதை அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். அண்ட் இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐஃபோன் டிசைன் கொடுத்துருக்கிறது ஓகேவா, இல்லை வேறு ஏதாவது டிசைன் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாட்டமில் உங்களுக்கு டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில்ஸ் அண்ட் சிம் ட்ரேயும், ரைட் சைடில் உங்களுக்கு பவர் அண்ட் வால்யூம் பட்டனும், அண்ட் டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இந்த ஃபோனில் ஐஆர் பிளஸ்டர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஐஆர் பிளஸ்டர் இருக்குது. பட் இங்கே கொடுத்துருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. டாப்பில் கொடுக்காம உங்களுக்கு ரியர் கேமரா செட்டப்பில் ட்ரிபிள் கேமராக்கான டிசைன் இருக்கும். அதில் இந்த தேர்ட் கேமராவில் தான் ஐஆர் சென்சாரை கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் அது வந்து ஐஆர் சென்சார் தானே தவிர கேமரா கிடையாது. ஃபோனோட எர்கனாமிக்ஸ், அதாவது நீங்கள் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. 6.57 இன்ச்சஸ் அப்படிங்கிறனால ஓரளவுக்கு கையில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. அண்ட் டிஸ்பிளேக்காக இங்கே AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதோட ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் அண்ட் பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4000 nits வரைக்கும் போகும். பட் இது வந்து HDR கண்டென்ட்டில் தான் உங்களுக்கு 4000 nits வரைக்கும் போகும். அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்குற வீடியோஸாக இருக்கட்டும், கலர் ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் ஓகேன்னே சொல்லலாம். இந்த டிஸ்பிளேயில் நீங்கள் எந்த டேரக்ஷன்லேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லாவே இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேனே சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோன் ரன் ஆகிற ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6400 மேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8128, 8256 அண்ட் 12256 சொல்லிட்டு 3 வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிஷியலாக யூஸ் பண்ண வரைக்கும் ரெகுலர் யூசேஜில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. அண்ட் கேமிங் ப்ளே பண்ணாலுமே பிஜிஎம்ஐ ஹை கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ண முடியுது. பட் இங்கே 90 FPSக்கான சப்போர்ட் வரல. மேபி இந்த ஃபோன் லான்ச் ஆன பிறகு OT அப்டேட் மூலமாக வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் கேம் பிளேயுமே இனிஷியலாக பார்த்த வரைக்கும் பெருசாக குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இது எல்லாமே இனிஷியல் இம்ப்ரெஷன் மட்டும்தான். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான மெயின் ஷூட்டர். இந்த மெயின் ஷூட்டரில் உங்களுக்கு 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கேமராவோட யூஐன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெகுலராக ரியல்மி ஃபோன்ஸில் என்ன யூஐ இருக்குமோ கிட்டத்தட்ட சிமிலரான யூஐ தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே 50 மெகாபிக்சல். அண்ட் இந்த ஃபோனை பவர் பண்ணுறதுக்கான 7000 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் இருக்குது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸில் வரும். பட் இந்த ஃபோன் மேக்ஸிமம் சார்ஜிங் கெப்பாசிட்டி 60 வாட்ஸ் தான். சப்போஸ் இந்த ஃபோனை வச்சு நீங்கள் ரிவர்ஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதால் பண்ண முடியும். இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா 10 வாட்ஸ். அண்ட் சாஃப்ட்வேர் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ரியல்மியோட ஓன் யூஐ Realme 6 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் யூஐ பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. பட் இந்த ப்ளோட்வேர்ஸ் உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஜென்ரலாக Realme UI 6ல் என்னெல்லாம் AI ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. பட் இதில் ரொம்ப யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே AI எடிட் ஜீனி அப்படிங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஃபீச்சர் ஆல்ரெடி Realme 15 சீரியஸில் கொடுத்துருந்தாங்க. இதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் ஒன்ஸ் ஃபோட்டோ எடுத்த பிறகு உங்கள் ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இமேஜோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் அவுட்ஃபிட்டை கூட உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ சாம்பிள் இமேஜ் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்தளவுக்கு இமேஜஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. இந்த ஃபீச்சர் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நல்லாவே இருக்குது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபோனோட திக்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 7.79 mm திக்னஸ். அண்ட் வெயிட்டும் உங்களுக்கு 181 grams. 7000 mAh கொடுத்தாலுமே இந்த அளவுக்கு ஸ்லிம்மாகவும் வெயிட் கம்மியாக யூஸ் பண்ணிக்க பெரிய அட்வான்டேஜ். அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு 8128 உங்களுக்கு 20,999 இருக்கும். அண்ட் 8256 உங்களுக்கு 22,999 இருக்கும். அண்ட் 12256 உங்களுக்கு 24,999 லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ப்ரைஸிங் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போதைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே இனிஷியல் இம்ப்ரெஷன் தான். ஃபுல் ரிவ்யூவில் இன்னுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.